ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவேஷிகா பாட்டிய புஸ்தக் 1ல் பத்தியில் இருக்கக்கூடிய தேர்டு பத்தியம் கலம் ஆஜ் உன்கி ஜெய் போல், அந்த போயமினுடைய சாராஞ்ச் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கலம் அப்படின்னா தெரியும், பேனா. ஆஜ் உன்கி ஜெய் போல், இன்றைக்கி அவர்களுடைய அந்த புகழை வெற்றியை பாடு, பேசு, புகழு அப்படின்றது. அதாவது இதில் ஒரு பேனாவினுடைய வலிமை எப்படிப்பட்டது, பேனாவின் மூலியமாக என்னென்ன விஷயத்தை நாம் செய்யலாம் அப்படின்றதும், அந்த பேனாவிடத்தில் வீரர்களினுடைய அந்த புகழை பாடு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வரிகளும் கவிஞர் சொல்லியிருப்பாரு. ஸோ அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். कविता का सारांश लिखिए. इस कविता के रचयिता रामधारी सिंह दिनकर है. இது रामधारी सिंह दिनकर அவர்களுடையது. रामधारी सिंह दिनकर हिंदी के एक प्रमुख लेखक, कवि व நிபந்துக்கார். இவர் ஹிந்தியினுடைய முக்கியமான எழுத்தாளர், கவிஞர், நிபந்து இதெல்லாமே எழுதக்கூடியவர். வே ஆधुनिक युग के श्रेष्ठ वीर रस के कवि के रूप में पहचाने ஜாத்தே ஹே. அவர் இப்போ இருக்கக்கூடிய ஆதுனிக் யுகில் மிகச்சிறந்த வீர ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரஸ் இருக்கு, வீரம், கருணை அப்படின்னு சொல்லி வீரம் சார்ந்து கவிதைகள் எழுதக்கூடியவர்களாக இவர் அடையாளம் காணப்படுகிறார். राष्ट्रवाद अथवा राष्ट्रीयता को इनके काव्य के मूल भूमि मानते हुए इन्हें युग चारण व काल के चारण की संज्ञा दी गई है. இவர் தேசிய அப்படின்ற அந்த உணர்வு, அதாவது ராஷ்டிரியதா அப்படின்ற அந்த உணர்வை அதை தான் மூல் பூமி, முக்கியமான விஷயமாக கருதி எழுதுறவர். ஸோ இவரை எப்படி நினைவு கூறப்படுது, இவர் எப்படி அழைக்கப்படுறார் அப்படின்னா, இவருடைய படைப்புகள் அப்படின்னா யுக் சாரன், அதாவது சகாப்த கவிஞர், ஓகேவா, அல்லது கால்கேச்சரன் அப்படின்னு இருக்கு. அதனால இவர் அப்படிப்பட்ட ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இவருடைய படைப்புகள் அது சார்ந்து இருக்கும், ஓகேவா, இவருடைய படைப்புகள் வீரம் சார்ந்து இருக்கும். कवि अपनी कलम से कहते हैं कि हे कलम, तुम ऐसे लोगों के संबंध में लिखो जिन्होंने देश सेवा में, राष्ट्रीय भावना में ओत प्रोत होकर अपना सब कुछ नियोछावर कर दिया. கவிஞர் சொல்றாரு, ஹே பேனாவே, நீ ஹே கலம், தும் ஐசே லோகோ கே சம்பந்தமே லிக்கோ, நீ இந்த மாதிரியான கவிதைகளை எழுது. எது அப்படின்னா, அவர்களுடைய சார்ந்த படைப்புகளை எழுது. அது எப்படி, யார் சார்ந்தது அப்படின்னா, ஜின்ஹோனே தேஷ் சேவாமே, யார் தேசப்பற்றுக்காக, தேச சேவைக்காக, அந்த நாட்டு உணர்வுக்காக, அந்த நாட்டு பற்று இருக்குல்ல, ஸோ அதற்காக ஓத் புரோத் அப்படின்னா அந்த நாட்டுப்பற்று நிறைந்த மனிதர்கள், அவங்க இந்த நாட்டுக்காக எல்லாவற்றையுமே தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களினுடைய தியாகத்தையும் அவர்களுடைய வரலாறையும் எழுது அப்படின்னு சொல்லி ஹே கலம், ஏ பேனாவே எழுது அப்படின்றார். கவி कहते हैं कलम उन वीर शहीदों की विजय का गान लिखो, प्रशंसा के गीत लिखो, जिन्होंने अपना सब कुछ बलिदान करके क्रांति की भावना जागृति की. லென்த்தாக போகுது, நான் அப்படியே ஒவ்வொரு இதுலையும் சொல்லிடுறேன் அந்த கமாலையும். அவர் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பேனாட்ட உன் வீர் ஷஹிதோங்கி விஜயக்கா கான் லிக்கோ, அப்படிப்பட்ட வீரர்களினுடைய புகழை கான் லிக்கோ, அதை புகழ எழுது. பிரசன்சாக்கே கீத் லிக்கோ, அவர்களை பாராட்டி பாடல்களை எழுது. ஜின்ஹோனே அப்புனா சபு குச்சி, அவங்க தன்னுடைய எல்லாவற்றையுமே தியாகம் செய்து கிராந்திக்கு பாவனா அப்படின்னா ஒரு புரட்சிகரமான உணர்வை தட்டி எழுப்பக்கூடியவங்க. நயி சேத்தனா फैलाई तथा जिन्होंने बिना किसी प्रतिफल की चाह के कर्तव्य की पुण्यवेदी पर स्वयं को नियोछावर कर दिया. அதாவது நயி சேத்தனா, புது சிந்தனைகளையும் கருத்துக்களையும் பரப்பக்கூடிய, ஃபைலாகி பரப்பக்கூடியவர்களாகவும், மற்றும் எந்த பிரதிபல் அப்படின்னா பிரதிபலனையும் விரும்பாத, எதிர்பார்க்காதவர்களாகிய, கர்த்தவியக்கி புண்ணிய வேதி, தன்னுடைய கடமையை அவ்வளவு சிறப்பாக, அதாவது மக்களுக்கான புது சிந்தனைகளையும் தேசப்பற்றையும் தட்டி எழுப்பக்கூடிய அப்படிப்பட்டவர்களினுடைய தியாகத்தை பறைசாற்று எழுது. ஆகே கவி தின்கர் ஜீனே நிஸ்வார்த் பாவ் சே தேஷ் பர் நியோச்சாவர் ஹோனே வாலே வீரோங்கா குணுகான் கியாகை. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அப்படிப்பட்ட நிஸ்வார்த் அப்படின்னா தன்னலமற்ற, சுயநலமற்ற உணர்வை கொண்டிருந்த அப்படிப்பட்ட தியாக உள்ளங்களினுடைய வீரத்தை பாடுகிறார். अपनी कलम से कवि कहते हैं, हे कलम, उनका विजय गान कर, जिन्होंने असंख्य छोटे छोटे दीपक जैसे जलकर सबको प्रकाश दिया. ये वीर लोग तूफान में भी, तेल खत्म होने के बाद भी अंत तक जलकर बुझ
கயே. அதாவது உன்கா விஜயகான்கர், அப்படிப்பட்ட வீரர்களினுடைய புகழப்பாடு. ஹே கலம் அப்படின்னா ஹே பேனாவே. ஜின்ஹோனே அசங்கிய சோட்டே சோட்டே, அசங்கிய அப்படின்னா எண்ணிலடங்காத கணக்கிலடங்காத சிறு சிறு தீபங்களாக இருந்து அவங்க தங்களுடைய வாழ்க்கையை, தீபங்கள் எப்படி அந்த எண்ணெயை ஊற்றி திரி அது வந்து தன்னைத்தானே இது பண்ணிட்டு வெளிச்சத்தை கொடுக்குது, ஸோ அது போல இருந்த வீரர்கள். ஏ வீர் லோக் தூஃபான் மேபி, அப்படிப்பட்ட வீரர்கள் அந்த ஒரு எண்ணெயை ஊற்றி அந்த நெருப்பு எப்படி பிரகாசத்தை அளிக்குது, அது போல தங்கள் வந்து அந்த தக்கு ஜல்கர், தங்களுடைய இறுதி வரை அவங்க எரிந்து புஜுகையே அவங்க வந்து மறைந்தாங்க, ஆனாலும் அந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்காங்க. லட்சக்கணக்கான எண்ணிலடங்காத வீரர்கள், கணக்கிலடங்காத வீரர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்காங்க இல்லையா, ஸோ அதைத்தான் சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய புகழை பாடு. வே ஐசே வீர் है जिन्होंने निस्वार्थ भावना से देश के लिए अपना जीवन समर्पित கியா. ஸோ அவங்க எந்த ஒரு நிஸ்வார்த் அப்படின்னா சுயநலமற்ற தன்னலமற்ற ஒரு மனிதர்கள், அப்படிப்பட்ட உணர்வோடு இருந்து இந்த நாட்டுக்காக அப்புனா ஜீவன் தன்னுடைய வாழ்க்கையை வந்து சமர்ப்பித்து கியா தியாகம் செய்திருக்காங்க, சமர்ப்பித்திருக்காங்க. யஹா தக்கு கி உன்ஹோனே அப்புனே தியாக கேலியே கிசி கி பிரசன்சா கி பி அபேக்ஷா தக் நஹி கீதி. அப்படிப்பட்டவர்கள் வந்து எந்த ஒரு தன்னுடைய தியாகத்துக்கான பிரசன்சா கி பி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பாராட்டுகள், ஓகேவா, பிரசன்சா அப்படின்னா எந்த ஒரு பாராட்டுகளும் அவங்க அபேக்ஷா எதிர்பார்க்கல இல்லையா. ஆகே கவி अपनी कलम से कहते हैं हे कलम तुम उन वीरों के बारे में लिखो. ஸோ ஒவ்வொரு அந்த பேராலையும் அந்த போயம் லைன் வருது. ஹே கலம், ஏ பேனாவே நீ அப்படிப்பட்ட வீரர்களினுடைய புகழை பாடு அப்படின்னு. நம்ம எடுக்கிற இந்த லெசன் உங்களுக்கு புரியுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களில் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் எனக்கும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் தென் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் கூடிய சீக்கிரம் 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 25 ஐ திங்க் 1 or 2 டேஸில் 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் அதுவும் நடக்கும். அண்ட் தென் கூடிய சீக்கிரம் யூடியூப்லேருந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதும் அதுவும் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மானிட்டைஸ் அப்படின்றதுலேருந்து 6 இயர்ஸாக வந்து இன்னும் எதுவும் ஏர்ன் பண்ணல அப்படின்றது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நம்புறேன். 6000 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணுவோம். அதுக்கப்புறமா 10K 20K அப்படின்றது போகும் அப்படின்றது நம்புறேன். அது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் மூலியமாக தான். ஐ ஹோப் எல்லாருமே பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். சரி, ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம். इन वीरों के बलिदान से जो लाल लाल अग्नि प्रज्वलित हुई उस अग्नि की लपेटें सभी दिशाओं में फैली हुई है. ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து லால் லால் சிவப்பான அந்த நெருப்பை பற்ற வைத்திருக்காங்க இல்லையா. அதாவது என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த வீர தீர சாகச செயல்களின் மூலம் இல்லையா. ஸோ அதை பார்த்து இன்னும் மற்றவர்களும் வந்து இந்த விஷயத்துக்காக நம்ம போராடணும், அந்த சுதந்திர உணர்வு கிடைக்கணும் அப்படிங்கறக்காக அந்த நெருப்பு ஜுவாலை இருந்தது இல்லையா. அது வந்து லபேட்டே சபி திஷாயே, எல்லா பக்கமும் அந்த நெருப்பு ஜுவாலை அப்படின்றது வந்து போர்த்தி கொண்டது. ஃபைலி ஹுயி அப்படின்னா பரவியது, இப்படிப்பட்ட வீரர்களினுடைய தியாகத்தினால். அர்த்தார்த் கவி உஸ்கி வீரத்தாக்கோ அக்னி ஷிகா கே சாத் துல்னா கர்த்தே ஹே. ஸோ கவிஞர் இதில் வந்து அவங்களுடைய வீரத்தை உன்கி வீரத்தாக்கோ, அவர்களுடைய வீரத்தை அக்னி நெருப்புக்கு இணையாக வந்து துல்னா கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. உஸ் அக்னி கா பிரபாவ் ஹர் திஷாமே திகாயி படுத்தாகை. ஸோ அவர்களினுடைய அந்த அக்னி, அந்த நெருப்பு ஜுவாலை அப்படின்றதுனுடைய அந்த பிரவாகம், அந்த வெளிச்சம் அப்படின்றது எல்லா பக்கமும் பரவியது. சிங் ஜெய்சி उनकी गर्जना से प्रोत्साहित होकर धरती डोल रही है. ஸோ அப்படிப்பட்ட அந்த வீரர்களை பற்றி சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு கர்ஜனை மாதிரி உற்சாகத்தை அவர் தூண்டுகிறார் அவருடைய அந்த உலகத்துக்கு. இன் வீரோं के बारे में அநேக் லோக் நஹி ஜான்தே. ஸோ இப்படிப்பட்ட நிறைய வீரர்கள் இருக்காங்க இல்லையா. நமக்கு தெரிஞ்சு மெயினான ஒரு 20-30 வீரர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை 100 பேரே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது போக பின்னாடி இருந்த எவ்வளோ வீரர்கள் நமக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க அந்த சுதந்திரத்திற்காக. அந்த விழிப்புணர்வை அவங்க ஏற்படுத்தணும், அந்த பிரச்சாரம், அதற்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவர்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இப்போ அதை தான் சொல்கிறாங்க. இத்திஹாஸ் மே தோ ஹம் இனே கினே வீரோं के बारे में ही पढ़ते हैं. இதிகாசங்களில் கூட நாம் வந்து ஒரு சில
ஹீரோக்களை பற்றி மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம் இனிகனே வீரும். लेकिन देश के लिए मर मिटने वाले हजारों सैनिक एवं वीर हैं जिनके बारे में सूर्य चंद्र भूमि तथा आकाश के सभी ग्रह जानते हैं. ஸோ ஆனால் வந்து தேஷ் கேலியே இந்த நாட்டிற்காக மர் மிட்டினே வாலே தன்னுடைய இன்னுயிரை நீத்த ஆயிரக்கணக்கான சேனைகள் இருக்காங்களே அவங்க எல்லாருமே வீரர்கள் தான். அவங்க எல்லாருமே வந்து ஜின்கே பாரேமின் அவர்களை பற்றி இந்த சூரியன் சந்திரன் பூமி எல்லாத்துக்குமே ஆகாசம் எல்லா முகப்புக்குமே வந்து அது தெரியும். ஏ சபு உன்கி வீரத்தா கேலியே சாட்சியே அது எல்லாம் தான் வந்து அப்படிப்பட்ட வீரர்களுக்கான சாட்சியாக இருக்கிறது. ஐசே வீரோं के बारे में सारी दुनिया को अवगत कराना तुम्हारा काम है. ஸோ அப்படிப்பட்ட வீரர்களை பற்றி சாரி துனியா இந்த உலகம் முழுவதும் பரப்ப வேண்டியது அவகத் அப்படின்னா விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது தும்ஹாரா காம் உங்களுடைய கடமை அப்படின்றாங்க, உங்களுடைய வேலை. இஸ்லியே ஹே கலம் தும் உன் வீரோं के बारे में लिखो. ஸோ அதனால அந்த பேனாட்ட சொல்றாரு ஹே கலம் அப்படிப்பட்ட வீரர்களை பற்றி எழுது. इस कविता में कवि हजारों अनजान वीरों की याद करते हैं जो निस्वार्थ भावना से स्वतंत्रता वेदी में आहुति बनकर ஜல் கை. ஸோ கவிஞர் வந்து அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான அஞ்சான் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்ச வீரர்களை தவிர நம்மளால் பேசப்படுகின்ற வீரர்கள் தவிர பேசப்படாத யாராலும் அறியப்படாத நிறைய வீரர்களை பற்றின அந்த ஞாபகத்தை ஊட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட தன்னலமற்ற உணர்வுடன் நிஸ்வார்த் பாவனா தன்னலமற்ற உணர்வுடன் பலிபீடத்தில் தங்களுடைய உயிரையே அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து அவர்களுடைய புகழை பாடு அப்படின்ற மாதிரி அவர்களுடைய புகழை வந்து நமக்கு நினைவு கூர்ந்திருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனில் வந்து இப்போ உங்களுக்கு பிரஷ்னோங்கே உத்தர் கவி பரீட்சை இதெல்லாமே வந்து சேம் இதை பேஸ் பண்ணி தான் வரும். மேபி இல்லை அப்படியும் எனக்கு அந்த ஏக்கியா தோ வாக்கியம் அப்புறம் கவி பரீட்சை இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வேணால் கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? பிகாஸ் சாராஞ்ச் தான் வந்து பெருசு, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இதுலேயும் சேம் வருது இல்லையா. கவி பரீட்சையில் மட்டும் அவரை பற்றின விஷயங்கள் வரும், மற்றபடி எல்லாமே அந்த ஏக்கியா தோ வாக்கியம் அப்படின்றதெல்லாம் சாராஞ்சில் இருக்கிறது சேம் அப்படியே தான் வருது. ஸோ அதுக்காக தான் வந்து இது மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கருத்துக்களில் சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். ஆஜ் உன்கி ஜெய் போல் அப்படின்ற இந்த போயம்னுடைய சாராஞ்ச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.